கொண்டே வந்தார். எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தப்பு செய்வார். அந்த தப்பை வெளிப்படுத்தி அவர் இறைவன் இல்லை என்று உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை. எனவேதான் இங்கும் ஒரு சிறிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதாவது வேகமா விவேகமா என்ற ஒரு சிந்தனையை சொல்வதோம் என்றால் வாழ்க்கையை வேகம் தெரியுதா அல்லது விவேகத்தோடு வாழ்க்கை தெரியுதா என்றால் விவேகம் தான் பல நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மை வருகிறது. ஒரு இளைஞர்களுடன் நேர்முக தேர்வுக்காக ஒரு அலுவலரை நடத்துகிறார். அங்கே நேர்முக தேர்வுக்கு போய் அமர்ந்தவராக அந்த அலுவலர் இவருக்கு கேள்வி கேட்டாங்க. அப்போ முதலில் சொல்ற ஒரே ஒரு கேள்விதான் அவனை கேட்கிறேன், அந்த ஒரு கேள்வி பதில் சொன்னால் போது கேட்டார். பரவாயில்ல, ஓகே கேளுங்க அப்படின்னா. என்ன கேள்வி என்றால், உங்க ஊர்ல எத்தனை காகங்கள் இருக்கிறது, காக்கா எத்தனை காக்கா இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு. உடனே இந்த இளைஞனும் உடனடியாக சொன்னான், எங்க ஊர்ல 1000 காக்கா இருக்கு. கேட்டாரு, எப்படிப்பா நீ கரெக்டா அவ்வளவு கரெக்டா சொல்ல, நான் வரும்போது எண்ணி சொல்றேன், அப்ப எண்ணும்போது 1000 காக்கா இருக்குது. ஆனா இப்போ ஒருவேளை வெளியூருக்கு வேற ஏதாவது காக்கா வருதுதான் கூடியிருக்கும், இல்ல எங்க ஊர் காக்கா நிறைய தேடி வெளியூருக்கு போயிருந்தா கொஞ்சம் குறைஞ்சு இருக்கும். அதனால நான் வரும்போது 1000 இருந்தது என்று சொன்னான். அந்த அலுவலர் உடனடியாக நீ இந்த வேலையை தள்ளிவிடலாம் என்று அவனை வேலையில் நடத்தினார். ஏன்னா அவருடைய பதில் விவேகமான ஒரு பதில். நம்மகிட்ட கேட்டாங்க இருக்கும், அக்காய்க்கு விதி கட்டணும், அது ஒன்று இந்த பழக்கம் ஒன்று அந்த பழக்கம் ஒன்று எங்கேயாவது சார்ந்திருக்கும், அங்கே ஒன்று வரும், யாருக்கு தெரியும், எத்தனை கண்டாங்க யாருக்கு தெரியும், ஒருவருக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்தில் ஏதாவது ஒன்றை சொல்லி விவேகத்தோடு வெளிவரும். ஆனால் இங்கே செய்த மிகப்பெரிய காரியம் கொண்டார். நாணயத்தை கொண்டு வந்து அதை கொடுக்குறாங்க. கொடுத்து அதை பார்த்தவங்க என்ன உருவருக்கு தீர்த்துடைய உருவம், தீர்த்துடைய உருவம் என்றால் அதை தீர்த்து கொடுத்துள்ளது. அந்த வகையை கடவுளுடைய கடவுளாக கொடுங்கள் என்று சொல்லுங்கள். அதாவது எதிர்பார்த்தா தீர்த்தத்துக்கு கொடுக்காத கடவுள் கூட கொடுக்கிறார்கள். அதனால் ஆண்டவர்களுக்கு ஞானத்தோடும் விவேகத்தோடும் அறிவும் தெளிவோடும் அவர் அங்கே அந்த விடையை அவர்களுக்கு கொடுக்கிறார். இது மாதிரி நிறைய சொல்லலாம். வழக்கமா ஒரு கதை சொல்லுவாங்க, ஒரு சில பைய கையில இந்த வண்ணத்தை பூச்சி பிடிச்சிட்டு ஒரு வயசான தாத்தா கேட்கலாம், வண்ணத்தை பூச்சி உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோ உயிரோடு இருக்க அப்படின்றதாக கையில் வச்சு கேட்க சொல்லணும், செத்து போச்சு செத்து போயிட்டு இருக்காரா பாட ஓட்டணும் பிடிச்சிட்டு இருந்தான். அவர் என்ன சொன்னார், அது உயிரோடு இருப்பதும் ஆவதும் ஓகைகளாக இருக்கிறார். அதே போலதான் ஆண்டவர்களுக்கு அருமையாக ஞானத்தோடு பதிலை கொடுக்கிறார். இன்று அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆட்சி செய்பவர்கள் அனைவருமே இந்த இரண்டையும் கொண்டிருக்க வேண்டும். அதிகாரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் எதற்காக என்றால் வேகத்தோடும் விவேகத்தோடும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும். அதைத்தான் ஆண்டவர்களுக்கு இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். ஆண்டவர்களுக்கு ஒரு மத தலைவர் திருப்பம் என்பவர்களுடைய பொறுப்பினுடைய ஒரு தலைவராக அவர் இணைப்பதனாக மக்கள் அவரை பார்க்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு என்ன தவறை கண்டுபிடிக்க முடியும் என்பது மக்களுடைய ஒரு கும்பல். நம்முடைய நாட்டையும் பார்க்கலாம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆட்சி எந்த நேரத்தில் இருக்க எந்த நேரத்தில் கவனம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு புதிதாக, ஏன்னா வழக்கமாக நடக்குது, இந்த இருக்கிற நாளைக்கு போவோம் அது போகும். அதனால அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்லை.
ஆசிரியருக்கு இந்த மூன்று தேவையும் புரியவில்லை. அதிகாரத்தில் ஆட்சியில் அவர் அமரவில்லை. அவருடைய ஆட்சி அன்பினுடைய ஆட்சி, அதிகாரம் கிடையாது, அன்பினுடைய ஆட்சி. அதே போல அடுத்தவர்கள் நடத்தி ஆட்சிகள் மதிப்பீடுகள் எதற்கு வகை கொண்டார்கள். ஒரு இடத்துல தான் அவர் ரசிகா ஒவ்வொரு கேள்வியாக கேட்கிறார். அதே போலதான் விபச்சாரத்தில் பிடிப்பட்ட பெண்ணையும் அழைத்து கொண்டு வந்து அவள் விபச்சாரத்தில் பிடிப்பட்டவள் அவளுக்கு என்ன நல்லது நல்லாது என்று சொல்ல வேண்டும். அவர் நல்லாது என்று வந்து சொல்லாது நினைக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வேண்டும். உங்களுக்கு பாவம் இல்லாதவர் முதலில் தள்ளி எடுத்து அவர்களே இருக்கிறார் உடனே கேட்டார். அவர்களே அவருடைய செயல்கள் அடுத்தவரை அழைக்க பாக்கியாக இருந்தாலும் நல்லவராக இருந்தாலும் பெற்றவர்களாக இருந்தாலும் எல்லோரையும் அன்பினால் அழைக்கிறார் என்றார். அதிகாரத்தை அல்ல, அதிகாரத்தை எடுத்து ஒரு இடத்தையும் பயன்படுத்தும். அவர் அதிகாரத்தை பயன்படுத்தியிருந்தால் என்னென்னோ செய்திருக்கலாம். அதே போல தனக்குரியவே சம்பாதித்தால் போதும் என்ற தகவல் பொறுத்து அவர்களுக்கு கிடையாது. அந்த வயசு எங்கேயாவது தகவலோடு செயல்படுத்தார். உணவகத்தில் போனால் கூட வீரர்களெல்லாம் பேசுகிறார். எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு தகவலோடு செயல்படுறதே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க, உன்னுடைய சகோதரரும் காலையும் வெளியே இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னார்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே காலையும் சகோதரர் சொல்கிறார். இந்த வார்த்தையும் சற்று அவருடைய பிரதம போக்கு இல்லாத ஒரு சூழலை சொல்லிட்டார்கள். அதே போல தன்னுடைய கீழே யூராக்கள் இல்லாத ஒரு சூழலில் தன்னுடைய காலையை இருக்கிற போது தாயை அழைத்து கீழே நீங்கள் பங்கெடுத்து சொல்லியிருக்கலாம். இல்லை, கொடுக்கவில்லை. தருவாய் என்பது அந்த வயசுக்கு எந்த இடத்திலும் கிடையாது. எல்லா இடங்களிலுமே ஒரு மரத்தை அவர் முன்வைத்தார். ஏனென்றால் அதிகாரத்தில் அமர்ந்தவர்கள் இந்த மூன்றையும் கடைபிடிக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் நமக்கு அதற்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்கின்றன. இன்றைய நற்செய்தியிலே என்ன நடக்கிறது என்றால் அர்த்தமுள்ள முறையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள இயற்கையும் சொற்களை கேட்க கொண்டவரும் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கிறோம். ஆண்டவருக்கு என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். அவர் வழியாக அதிலையும் ஆசிரியரையும் கிரகம் இல்லை ஒரு குணம். இது ஒரு நல்ல குணம். எதிர்பார்ப்பு, நல்ல எதிர்பார்ப்பு, அர்த்தமுள்ள எதிர்பார்ப்பு, வாழ்க்கையில உண்மையான ஒரு எதிர்பார்ப்பு. ஆசிரியர் அந்த கூட்டத்தை என்ன செய்தார்? அந்த கூட்டத்தின் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். நச்சைக்கு பகரத்தில் இருக்குது. ஆண்டவருக்கு மக்கள் கூட்டத்தை கேட்டபோது அவர்களுக்கு பறிவு கொண்டார். ஏனென்றால் அவர்கள் ஆணையர்கள் ஆணைகளை போல அதற்கு புரிகிறார்கள். எனவே நல்ல ஒரு ஆணையனாக நான் அவர்களுக்கு இருக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு கூட்டம், அதேதான் அவரை எப்படி சிக்க வைக்கலாம், தொல்லை கொடுக்கலாம் என்ற அதுதான் யாரு இன்னைக்கு கேள்வி நல்லா இருக்கு. ரொம்ப நயமா பேசுறான். முதல்ல ஏற்றுவது ரொம்ப புகழ் போதகரை நீ உண்மை விடாத எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் வெளியே உண்மைக்கு ஏற்ப தட்டி சொன்னார். ஆழ்வார்ந்து செயல்படாமல் என்பது எங்களுக்கு தெரியும். நல்லா சொல்லிட்டார். அவர் பற்றி நல்லா சொல்லியிருக்கார். முதல்ல அவர் உண்மை உள்ளவர், ஆழ்வார்ந்து செயல்படாதவர், எல்லாவற்றையும் சரியாக செய்யக்கூடியவர்கள் தெரிஞ்சிருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு கொட்டியை போடுறாங்க. அதுதான் இவரு தீர்த்தலுக்கு வரி செலுத்துவது முறையாக இல்லையா? இது ஏனென்றால் அவர் அருமையாக விடை கொடுத்தார். ஆட்டத்திற்கு இந்த இடத்திலே வரி செலுத்துவது முறை என்றார். என்ன நீ வரி செலுத்துவது முறையாமா அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கா? பரிசெய்தி வரியை விழுந்து விடுவார். பரிசெய்திகளுக்கு சாதகமாக போயிடும். அதனால இந்த முறைக்கு எதிராக என ஒரு பிரச்சாரத்தை செய்ய அவர்களுக்கு ஒரு ஆதாயம். இவர்களுக்கு எல்லாரும் செய்யப்படுகிறார். இவருக்கு அவரை பார்க்க வரல, இவர்களுக்கு எல்லாவற்றையும் இவர் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் என்று அவர்களுக்கு சாதகம், பரிசெய்திகளுக்கு சாதகமாக இல்லை
வருகிறார் என்ன நடந்திருக்கும்? யூரோப்பிய மலையில் அவர் சிக்கி விடுவார். எனவே நாட்டு துணை என்ற சட்டத்தை கொண்டு சிறுமை காவலுக்கு அவர் உள்ளாக வேண்டும் என்பது அவருடைய. அதனால்தான் அவர் ஆட்டை வைத்து அவர் கேட்கறதுக்கு முன்னாலே உள்ளத்தின் உணர்வுகளை அவர் உணர்வுகிறவர் ஆய்வு தெரிகின்றார். அதனால் அவரிடத்தில் எதையும் மறைக்க முடியாது. உணர்வாக இருப்பது ஒன்றுமில்லை, எதையுமே மறைக்க முடியாது. நீங்கள் இருளை தோன்றியவர்களால் இறங்கி விடணும். வீட்டில் கூரை வீட்டிற்கு அறிவிக்கணும், ஒளியை கொண்டு வரணும். அவர் அறிக்கை வருகிறவர் உள்ளத்தை ஆடுகிறவர் உள்ளத்து உணர்வுகளை அவர் வெளிக்கொண்டு வரக்கூடியவர். அத்தகைய இறைவனிடம் இந்த கேள்வியை கேட்டால் அவர் அருமையான பதிலை அவர்களுக்கு சொன்னார். அதனுடைய கேள்வியை வந்தவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன இது நமக்கு எதிர்த்து சொன்னார். யாருக்கு எதிர்க்கிறோமோ அவங்க சொல்லணும். அதான் போறேன். சிம்பிளா சொல்லணும்னா வீட்டு சொல்லியிருக்கிறது ஒரு கடவுள் சொல்லியிருக்கிறது ரெண்டே குணமாக அதோட விதப்படாத இதோட அகப்படாது. மனைவி சொல்லியதை மனைவிக்கு விடு, கணவன் சொல்லியதை கணவன் சொல்லி, பிள்ளைகள் சொல்லியதை பிள்ளைகளுக்கு கொடு, பெற்றோர் சொல்லியதை பெற்றோர் சொல்லி கொடு. அதான் சொல்லிட்டே போகலாம். என்று நம்முடைய வாழ்க்கையிலே எங்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கணும். தன்னுடைய மனைவியை கொடுக்க வேண்டியதை தான் கொடுக்க வேண்டும். தன்னுடைய மனைவியை கொடுக்க வேண்டியதை பிறர் மனைவியை கொடுக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கைக்கு நாளைக்கே சொல்றாரு, நம்முடைய வாழ்க்கையோட வாழ்க்கையை எப்படி காட்டுகின்றார். அதே போல பணி செய்கிற இடத்தில் பணி செய்கிற செல்லுகிற இடத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கணும். பணியை கொடுக்கும். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தன்னை கொடுக்க வேண்டும், மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு தன்னை கொடுக்க வேண்டும். ரெண்டுக்கும் ஒருத்தர் கொடுத்தோட வேலை நடக்கும். அறிவு வளரும். இதனால் என்ன வரும்? ஒன்றுமே வராது. ஆசிரியர் பாடல்களே எவ்வாறு கால நீட்டி நல்ல காலையில் ஒரு 10 சூரியன் தூங்கிட்டு அர்த்தம் ஒன்றையும் கொடுக்க முடியாது. கணவன் சூரியனை கொடுக்க முடியாது. அவன் சூரியனை கணவன் கொடுத்திருக்கிறார். கணவனுக்கு கொடுக்க வேண்டியதை ஏன் கொடுக்க முடியாத ஒரு சூழல். ஆசிரியர் வேலை நல்ல வீட்டில் இருக்கும். அது வந்து வாழப்படுது. அப்படியே பக்கத்தில் ஒரு கிளாஸில் தண்ணியை வீட்டில் காப்பி வச்சு குடிச்சு பிள்ளைகளுக்கு பார்த்துட்டு அந்த வயசுக்கு தொழில்மார்களே இன்று அந்த வயசுகள் எதிர்பார்ப்பதுதான் உங்களுக்கு தொழிலை நீங்கள் கொடுங்கள். வாழ்க்கையாக இருந்தாலும் பணியாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் சொல்லாக இருந்தாலும் அதை நீங்கள் சரியாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு கொடுங்கள் என்பதுதான். நமக்குள்ளே நாம் கொடுத்தால் கடவுளுக்குள்ளே நாம் கொடுக்க வேண்டாம். நமக்குள்ளே நாம் கொடுக்க தவறிவிட்டால் கடவுளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க தவறிவிட்டார். அதான் வீட்டுக்கு கொடுத்து விட்டார் என்றால் எனக்குரியதை நான் பெற்றுக் கொண்டே இருக்கும். அவர்களுடைய நிறைவு தேவை எனக்குரிய அமைப்பும் தேவையில்லை. நீங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இந்த கொடுத்தல் என்கிற பண்பை எந்த அளவிற்கு விளைவுகளோடு பயன்படுத்துகிறார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் கீழ் இருப்பவர்கள் ரெண்டு வகையாக இருக்கிறார். அதுல இப்ப அதிகாரத்தில் இருப்பவர் குடும்பத்தில் இருக்கிற கணவர் வந்து அதிகாரத்தில் இருப்பவர், அதிகாரத்தில் கீழ் இருப்பது மனைவி. சில வீட்டில் இது மாறி இருக்கும். அதனால ஒரு பிரச்சனை இல்லை, நல்லதுதான். உங்களோட கணவர் வந்து சரியாக இருக்கிறாருன்னா அதிகாரம் செய்ய முடியாதப்போ மனைவி அதிகாரம் செய்வாங்க. குடும்பம் வளரும். ரெண்டு பேருமே வெளியே தான் எல்லாரும் ஒன்றுதான். அதனால அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவர்கள் வழக்கமாக புதையும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அது யாரு? அதை அவங்க சமாளித்து சொத்தா கிடையாது. அதிகாரம் என்பது வீட்டினுடைய தலைவர் செய்கிற தலையை அவர்களுக்கு சமாளிப்பது சொத்தா இல்லை. அது கடவுள் கொடுத்த ஒரு கொடை. அது கொடை எதற்காக? உயர்வை மதிக்க வேண்டும், அது மரியாதையை தர வேண்டும். அதன் வழியாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நன்மை செய்ய வேண்டும். தொடக்கத்தில் சொன்ன 3 காரியங்களை செய்யணும். ஆட்சி
ஆட்சியில் அவர்கள்தான் வந்து போராது அடக்கி ஆள வேண்டும் என்ற மனதிலிருந்து அன்பால் அழைத்து ஆள வேண்டும். அதிகாரத்தை கைவிடுகிறார். அதிகாரத்தை கைவிடும்போது என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களுடைய மரணம் கொடுத்து கொலையாக தராமல் அதை இருக்கிறாங்க சொல்றாங்க. நான் சொன்னா கேட்கணும், நான் சொன்னா போகக்கூடாது, நான் சொன்னா அதை செய்யணும் என்று அதிகாரம். அதே நேரத்தில் இந்த அதிகாரம் அன்பை அடிப்படையாக கொண்டு வருகின்ற போது அங்கு அந்த அதிகாரத்தோட தெரியாது, அந்த அதிகாரம் நல்ல காரியங்களை கொள்வது. அதே போல அதிகாரத்தின் கீழ் இருப்பவர்கள் இவர்களுக்கு என்ன என்று பார்த்தோம் என்றால் கடவுள் இதன் வழியாக செயல்படுகிறார். அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது கடவுள் என் வழியாக செயல்படுகிறார். அதிகாரத்தில் நேரத்தில் என்ன பண்ணணும், நான் ஒரு நல்ல உண்மை உள்ள வழியாக பார்க்கணும். என்ன நடக்குது, ஓய்வு வெட்டி கொடுக்குறோம். அது முட்டாள்தனமான முடியும். அதிகாரத்தில் இருப்பவர்களை தீவிரமான வழிகளுக்கு முட்டாள்தனம். இந்த காய்கறவை மையமா இந்த போய் ஆனா எவ்வளவு வருஷம் எங்கேயோ வருஷம் திருவார ஆடுகளாக போராட வர அரசியல்வாதிக்கு அவரை வந்து ஆதரவு இருக்கிறார். இன்று உலகம் எப்படி இருக்கிறது? அதிகாரத்தை இருப்பவர்கள் எது செய்ய வேண்டும் என்றால் அதிகாரத்தில் அறியப்படுகிறார். அதிகாரத்தில் மேல் இருந்தாலும் அதிகாரத்தில் கீழ் இருந்தாலும் இந்த அதிகாரங்கள் வேகத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுத்தப்பட வேண்டும். அப்படின்னா ஞானத்தையும் அறிவையும் தெளிவையும் அது வெளிப்படுத்த வேண்டும். எந்த காரியமாக இருந்தால் அப்போது அங்கே நன்மை பிறந்து அந்த இடத்தில் கடவுளுடைய ஆசை இருக்கும் என்று பணியிடங்களுக்கு செல்கின்ற போது நாம் இதை மனதில் கொள்ள வேண்டும். பணியிடத்திலே நமக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கும், உயர்ந்த பதவி என்னதான் செய்யலாம். அதற்காக மற்றவர்களை என்ன செய்கிறார்கள், வதக்கி மற்றவர்களை கொடுமைப்படுத்தக்கூடாது. ஆண்டவர்களுக்கு என்று நம்மை அழைக்கின்றார். அவருடைய அழைப்புக்கு நாம் மேற்கொள்ளாக இயேசுவினுடைய அன்பினுடைய அதிகாரத்தை இருக்கின்றோம். அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை ஏற்று அவர் வழி வாழ நம்மை அழைக்கின்றார். நம்மை அர்ப்பணமாக்குவோம், நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணமாக்குவோம். இதன் வழியாக ஒருவர் மற்றவருக்கு உண்மையோடும் விவேகத்தோடும் ஞானத்தோடும் பணிபுரிகின்ற வாழ்கின்ற அன்பு மக்களாக நம்மை உருவாக்க இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியை தெரிவிக்கிறோம். ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அறிகிறோம். நீ பேணி காத்தவர வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம். உலக மக்களிடையே ஒற்றுமை நிலத்தை வர வேண்டும்
வந்து உண்மை பண்பாடுகிறோம். பல்வேறு தேவைகளால் மருத்துவ அனைவரையும் ஆதரிக்காத வேண்டும் இறைவாவை பண்பாடுகிறோம். எம்மையும் என் பங்கு திருத்தவையும் உமக்கு உகந்த தலைவர்களாக ஏற்று அதன் வழியாக எங்களுடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படவும் இந்த குடும்பங்களுக்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களுடைய மாமன்றம் சிறப்பான விதத்திலே நிறைவேற்றி வந்து அதன் வழியாக குடும்ப வாழ்க்கையினுடைய மேன்மைகளை எல்லா மக்களும் உணர்ந்து குடும்ப வாழ்க்கையினுடைய பிழைமைகள் இந்த சமூகத்தில் மரண தேவையான அருள் ஆசிரியை கொண்டு தர வேண்டும் என்று இறைவாவை நல்வாடுகின்றோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எங்களிடம் மூலமாக கொண்டாடுவோம். எங்கள் புகழிடமும் பலரும் வாக்கியமா எங்களிடையே உணர்ச்சிக்கும் எழுதுகிறதே உங்கள் திருத்துறையின் ஒழுக்கமான கொண்டாட்டத்திலே அதனை நிறைவு செய்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆட்டமாக்கி திருத்து வழியாக உங்களை நன்றாடுகின்றோம்.
இந்த உலகின் பாவங்களை போட்டுக்கொள்ளுங்கள். இந்த உலகத்தினுடைய அவர்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவருமே தேர்ந்தெடுக்கிறோம்.
நாளை மிஷன் தந்தை நாளை நாம் பிறப்பிக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் இந்த மலைவரப்பு ஞாயிற்கான மிஷன் தந்தை ஞாயிற்கான சிறப்பு காணிக்கையானது அவர்களை சேர்க்கிறோம். எனவே அந்த காணிக்கையானது அதற்குரிய கவர்கள் இவர்களுடைய தரத்தில் வழங்கப்படும். அதை தெரிந்து கொண்டு எந்த வாரம் நீங்கள் ஒரு வாரம் ரொம்ப டயம் இல்லை கடந்த முறை நமது வங்கியிலிருந்து 12,000 ரூபாய் 12,600 ரூபாய் நாம் கொடுத்தோம் காணிக்கையாக. எனவே அதே போல இந்த முறையில் சிறப்பான விதத்திலே அதை நாம் செய்ய வேண்டும். அதற்கு குறையாமல் இந்த தொகையானது வர வேண்டும். எனவே நான் அதற்குரிய அவர்களை உங்களுக்கு வழங்குவேன். அதை பெற்றுக்கொண்டு சாதாரண விதத்தோடு ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கை அந்த காணிக்கையை சமாளித்து கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார திருப்பலி கொண்டாட்டங்கள் நம்முடைய மங்களாலயத்தில் வீட்டில் காலை திருப்பலி நடைபெறும். செவ்வாய் மாலை விளக்கம் போல அவருடைய நவராலை பொறுத்து திருப்பலியாளர்கள் நடைபெறும். புதன்கிழமை காலையில் திருப்பலி நடைபெறும். சிறப்பு திருப்பலி அன்று நமக்கு அது ஒளி திருவிழாவாக கொண்டாடப்படும். அதனால இந்துக்களுக்கு அது தீபாவளியாக இருக்கலாம். நமக்கு ஆண்டவருக்கு தீமையை வென்று நன்மையை இந்த உலகத்தில் நிறைவேற்றினார். அதை நாம் சிறப்பிக்கின்ற சந்தமாக அது ஒளிக்குடைய விழா. எனவே வழக்கம் போல 6 மணிக்கு பௌத்தத்திற்கும் திருப்பலியானது நடைபெறும். அதே போல வேளக்கிழமை காலை திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை பௌத்தத்திற்கும் மாலை பெட்டியும், சனிக்கிழமை காலை பௌத்தத்திலும் மாலை சிறப்பாகவும், ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு பௌத்தத்திலும் 12 மணிக்கு பஞ்சவாடி ஊழி திருப்பலி நடைபெறும் என்பதை நான் ஒரு பெரிய கொடுத்திருந்தேன். நம்முடைய சிறை பொருளாகிய அருணாச்சலில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அந்த ஆலயத்தை குறைக்க வேண்டும். இந்த ஆலயத்தை திறந்து மக்களுக்கு வழிபாட்டுக்காக அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால நம்முடைய சிறை பொருள்கள் ஆலயம் இல்லாத ஒரே ஒரு குடும்பம் வேலைப்பாகப்பட்டுள்ள எல்லாருக்கும் ஆலயம். அருணாச்சலில் ஆலயம் இல்லாத வீட்டிலே கொண்டிருக்கிறோம். இப்போ அருணாச்சலில் அழகான ஒரு ஆலயம். பஞ்சபாடிகளில் பழைய ஆலயம். அந்த ஆலயம் ஒரு புதிதாக கட்டப்பட்டு அங்கும் நல்ல வழியில் ஞாயிறு திருப்பலி நடைபெறுகிறது. பஞ்சபாடிகளில் திருப்பலி முடிவாக 12 மணிக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறாங்க. காஃபி அப்படின்னு ஒரு வாரமும் ரொம்ப அதிகமாக ஏன்னா 3 மணி நேரம் வேலை கிடைக்கிறார். அதனால சிலருடைய எண்ணிக்கை அதிகமாக குறைந்தது 50 மேலே திருப்பலிகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களாக வரல. மற்றபடி அவர்களுக்கு நம்ம கோயிலில் இருக்கிறது 10 ஞாயிற்று சொல்லி இந்த கோயிலை நடக்க அப்படிங்கிற ஒரு பெருமை வருது. அதனால அந்த அடிப்படையில் எல்லோரும் அங்கேயே கோயில் அவங்களே உருவாக்கிட்டாங்க. அவங்களே பார்த்து சொல்லிட்டு ஒரு 2 வாரம் ஒரு மாதிரி ஒரு மாதம் 20 மாட்டாங்க. இதெல்லாம் ஒழுங்காக முறைப்படுத்தப்பட்டு அவங்களே மாட்டாங்க. ஒரு சில முன்னாள் வெற்றி கொடுப்பது. அதனால நல்ல ஒரு வளர்ச்சி. அதே போல அருணாச்சலிலும் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் வளர்ச்சி. அது குறையாத குடும்பங்கள் இருக்காங்க. 8 குடும்பமாக இருக்கிறது அருணாச்சலி. ஆனால் மிகப்பெரிய ஆலயம், பெரிய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஆலயத்தை நாம் துறப்பதற்கு அதற்கென்று பூஜைக்கு தேவைப்படுற சில பொருட்கள் தேவை. இதெல்லாம் அது பட்டியலானது அவசரத்தில் என்னென்ன தேவை சொல்லி பட்டியல் போடுறது. உங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் காய்கறி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் செய்யலாம். மனசாக வாங்கிடுவோம். அங்கே புதுசு வைக்கிறதால ஒன்றுமே கிடையாது. அந்த புதுசு வைக்கிறதா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போகலாம். இப்போ அங்கேயே நிரந்தரமாக இருக்கிறதுனால ஆலயம் கட்டப்பட்டதுனால இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே தேவைப்படுகிறது.
அதனுடைய பட்டியலானது அவங்க நோட் பண்ண போகிறோம். நாளைக்கு காலையில் நீங்கள் வந்தீங்கன்னா அதனோட பொறுப்பாளர்களிடம் இதையாவது நாளைக்கு கொடுக்கலாம் என்பதை ஒரு தற்போது ஏற்படுத்துகின்றேன். தற்போதாக எல்லோருக்கும் குடும்ப அட்டை வந்தது. குடும்ப அட்டையினுடைய ஒரு 9 குடும்ப அட்டைகள் எல்லாரும் கலந்து கொண்டாங்க. எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு போன வாரம் முதல்ல எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. பொறுமைக்குரியது. அதனால உங்கள் அனைவரையும் அன்போடு பாராட்டுகின்றேன். தொடர்ந்து அதே போல முன்மாதிரியாக இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றி.